முக்கியமா முத்துவேல் மேல சக்திவேலுக்கு இருக்கிற சந்தேகம் இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்கு. எபிசோட் ஆரம்பத்துல பாண்டியன் வீட்ல மயிலு பத்தின பேச்சாதான் இருக்கு. சரவணன் ஒரு பொண்ணு கூட கோவில்ல அடிக்கடி பேசுறத மீனா பார்த்ததா சொல்ல அது பாண்டியன் காதுக்கு போகுது. மீனா சரவணன் மனசு ஆற கொஞ்சம் டைம் கொடுக்கணும், ஆனா இன்னொரு பொண்ணு கூட பேசுறது சரியில்லைன்னு தன் கருத்தை சொல்றாங்க. ஆனா செந்தில் மீனா ஏதாவது வெடிகுண்ட தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கா, நான் அவளை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் முத்துவேல் வீட்ல பெரிய பஞ்சாயத்து நடக்குது. திருச்சிக்கு முத்துவேல் மட்டும் தனியா போயிட்டு வந்தது சக்திவேலுக்கு பிடிக்கல. கதிர் கூட ஏன் கார்ல வந்து இறங்குனீங்கன்னு சக்திவேல் மிரட்டுற மாதிரி கேட்க, தலை சுத்துச்சு, அதான் அவன் இறக்கி விட்டுட்டு போனான்னு முத்துவேல் சமாளிக்கிறாரு. ஆனா சக்திவேலுக்கு இதுல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அடுத்ததா பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை முத்துவேல் அடிக்கடி எடுக்கிறது சக்திவேலுக்கு தெரிய வருது. பிசினஸ் விஷயமா யார்கிட்டயும் சொல்லாம ஏன் பணத்தை எடுக்கிறாரு? ஒருவேளை கதிர்க்கும் ராஜிக்கும் அந்த பணத்தை கொடுக்க போறாரோன்னு சக்திவேல் பயங்கரமா சந்தேகப்படுறாரு. நம்ம சொத்தெல்லாம் அவங்களுக்கு போயிட்டா நம்ம 3 பேரும் தெருவுல தான் நிக்கணும்னு தன் மனைவி கிட்ட புலம்புறாரு. முத்துவேல் நிஜமாவே கதிர்க்கும் ராஜிக்கும் உதவி செய்யறாரா, இல்ல வேற ஏதோ ரகசிய திட்டம் வச்சிருக்காரா? முத்துவேல் சக்திவேல் சண்டை எங்க போய் முடிய போகுது? இதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.